குட் மார்னிங் காய்ஸ். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தா தெரியும் நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம், எந்த இடத்துக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பழனிக்கு தாங்க வந்திருக்கோம். இது தாங்க பழனி பஸ் ஸ்டாண்ட். லாஸ்ட் வீடியோ பழனி கோயிலில் நடந்த சில மாற்றங்களை தான் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழனி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து நம்ம இன்றைக்கி ஒரு விழாக ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. பழனிமலை முருகன் தெரியுதா அப்படியா? அப்படியே அதுக்கு பக்கத்தில் தாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. வஉசி மத்திய பேருந்து நிலையம். இங்கேருந்து தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாங்க. பழனியிலேருந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா, கர்நாடகா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. தமிழ்நாட்டுக்கு சென்னை, மதுரை, திருச்சி, கும்பகோணம், தஞ்சாவூர், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, நாகர்கோவில், தென்காசி, அதே மாதிரி கோயம்புத்தூர், இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மைசூர் போகிறதுக்கும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. கேரளாவின் முக்கிய பகுதிகளுக்கு போகிறதுக்கும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. அதே மாதிரி தலைநகரான சென்னை இணைக்கிறதுக்கும் பெங்களூருக்கும் இங்கேருந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. இந்த ரேக் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் போகிற வண்டிகள்லாம் இங்கே தாங்க நிற்கும். இந்த ரேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை, திருச்சி, கடலூர், சிதம்பரம், திருவண்ணாமலை, திண்டுக்கல், தென்காசி இந்த லைனில் போகிற வண்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க பார்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம போகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க நிற்கிது. நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழனியிலேருந்து மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. பழனியிலேருந்து லாங் டிஸ்டன்ஸ் போகிற வண்டிகளோட டைம் டேபிள் இங்கே வச்சுருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுற வண்டி நின்றுட்டுருக்கு. இந்த நிற்கிது பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் தான் நம்ம பழனியிலேருந்து மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. இதுதாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிற வண்டி. பொள்ளாச்சியிலேருந்து மதுரை வரைக்கும் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழனியிலேருந்து மதுரை போகுதுங்க. இந்த பஸ்ஸோட டைமிங் பார்த்திங்கன்னா பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 11:30 மணிக்கு எடுப்பாங்கங்க. இன்னும் 15 நிமிஷம் இருக்குது. அதனால தாங்க வண்டி ரொம்ப காலியாக இருக்கிற மாதிரி தெரியுது. பழனியிலேருந்து கொடைக்கானல் போகிற பஸ்ஸஸ்க்கான டைமிங்ஸ்ங்க இது. சில பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷனும் இருக்குங்க. நம்ம இப்போது ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா 11:30 மணி ஆக போகுது. நம்ம வண்டி பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வண்டியோட ரூட் எந்த வழியெலாம் போகிறாங்க, வண்டியோட டைமிங் எப்படி இருக்குது, என்ன ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறாங்க, என்ன டைமுக்கு நம்ம மதுரை ரீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இங்கே ஒரு வண்டி நிற்கிது பார்த்தீங்களா, பழனியிலேருந்து திருவண்ணாமலை போகிற வண்டிங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:55க்கு பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புங்க. காலையில் நம்ம பழனிக்கு வந்து இறங்கும்போது நல்ல மழை பெஞ்சிருந்ததுங்க. கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்களேன் என்ன மாதிரி வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தாங்க ஃபஸ்ட் டைமாக நம்ம பழனிலேருந்து ஒரு விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம பழனிலேருந்து விளாக் பண்ணதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணாத ரூட்டு தாங்க ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ரூட்டில் போயிருக்கோம், பட் இந்த ரூட்டில் போனதில்லை. பழனிலேருந்து திண்டுக்கல் இந்த வழியாக வந்து நம்ம நொய்யல் ஜெட் ஒரு தடவை ட்ரை பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, கோயம்புத்தூர்லேருந்து தூத்துக்குடி வரைக்கும். பட் அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பழனிலேருந்து திண்டுக்கல் போய் அந்த வழியாக வந்து நம்ம மதுரை போயிருந்தோம். பட் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா பழனியிலேருந்து ஒட்டன்சத்திரம், செம்பட்டி, கொடைரோடு, வாடிப்பட்டி இந்த வழியாக போகிறோங்க. நம்ம செம்பட்டி ரூட் போனதே கிடையாது, ஒட்டன்சத்திரத்துலேருந்து செம்பட்டி ரூட்டில். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட்டில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். பழனியிலேருந்து மதுரை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 130 கிலோமீட்டர் வருங்க. இந்த 130 கிலோமீட்டராக நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரத்தில் கடந்துரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரூட்டில் வந்து நான் இப்போ தான் ட்ராவல் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2.5 மணி நேரம் டைம் ஆயிருங்க இங்கேருந்து போகிறதுக்கு. இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாப்பேஜ் இருக்குங்க. பழனிக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கணக்கன்பட்டி, அதுக்கப்புறம் சத்திரப்பட்டி, அப்புறம் ஒட்டன்சத்திரம், அங்கேருந்து நம்ம செம்பட்டி போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாப்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாப்பெல்லாம் கடந்து தான் நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா மதுரை போகுதுங்க. பழனி தாண்டினோடனே அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே கேட் இருக்குங்க. இந்த கேட்டை தாண்டினோடனே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் கடை நிறைய போட்டிருப்பாங்கங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பழங்கள்லாம் இவங்க விற்றுட்டு இருப்பாங்க. அவங்க அப்படியே வந்து பறிச்சுட்டு வந்து விற்கிறதுனால ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த பக்கமெல்லாம் வந்து போகும்போது கார்லேயோ பைக்லேயோ போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி இவங்ககிட்ட ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க.
இந்த தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இது வந்து நிறைய இருக்கும் இந்த சைடு வந்து. நான் இதுக்கு முன்னாடி வந்து பழனி வரும்போது கார்லாம் வந்திருக்கேன். அப்போ வந்து இந்த இடங்கள்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பழங்கள்லாம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் பிரான்ச் வண்டிங்க. ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பழனி வந்துட்டு, பழனிலேருந்து மதுரை போகிறாங்க. மதுரை டு பொள்ளாச்சி போயிட்டு, பொள்ளாச்சி டு பழனி, பழனி டு ஒட்டஞ்சத்திரம். இந்த பேட்டர்னில் தான் இந்த வண்டி வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. BS6 மாடல் தாங்க. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பழனியிலேருந்து நிறைய ஊர்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே இருக்குங்க. ஆனால் ட்ரெயின் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற மக்களுக்கு ட்ரெயின் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சான்சஸே கிடைக்கிறது இல்லைங்க. பழனியிலேருந்து திண்டுக்கல் இந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரலுக்கு ஒரு வண்டி போகுது. அதுக்கப்புறம் அமிர்தா எக்ஸ்பிரஸ், கோயம்புத்தூர்லேருந்து மதுரை வரைக்கும் போகக்கூடிய ஒரு பேசஞ்சர் வண்டி, அதுக்கப்புறம் பாலக்காடுலேருந்து திருச்செந்தூர் போகிற வண்டி. இந்த மாதிரி ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் இந்த பக்கம் ட்ரெயின்லாம் ஓடிட்டுருக்கு. சீசன் டைமில் நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பழனிக்கு வருவாங்க. அப்போல்லாம் வந்து பஸ்ஸாக தான் நிறைய நம்பி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நிறைய ட்ரெயின் ஃபெசிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா வரக்கூடிய பக்தர்களுக்கும் இந்த பகுதி மக்களுக்கும் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குங்க. நம்ம பழனியிலேருந்து இப்போ வரைக்கும் ட்ராவல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 2 பக்கமும் நல்ல மரங்களோட பச்சை பசேர்னு இந்த ஏரியாவில் ட்ராவல் பண்ணுறதுக்கே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. திண்டுக்கல்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் 4-வே ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஒர்க் அங்கங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்து போயிட்டு தாங்க இருக்குது. ஸோ அந்த ரோட்டில் வந்து நீங்கள் ஒரு டைம் ட்ராவல் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மேபி வந்து கோயம்புத்தூருக்கு போகிறவங்க இந்த ரூட்டை கூட எடுத்துக்கலாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்கும் இருக்காது, ரோடும் சூப்பராக போட்டிருக்காங்க. நம்ம இப்போது ஒட்டஞ்சத்திரம் சிட்டிக்குள்ளே போயிட்டு தாங்க போகிறோம். லெஃப்ட் சைடு போகுது பார்த்தீங்களா, அதுதான் பைபாஸ் ரோடு. பட் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரமெல்லாம் உள்ளே போயிட்டு தாங்க போகும். பழனியில் நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக தாங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் சத்திரப்பட்டி ஸ்டாப் பண்ணாங்க. அங்கேயுமே கொஞ்சம் பேர் ஏறினாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டஞ்சத்திரம் தாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:10 ஆகுது. நம்ம ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் வண்டி ஃபுல்லாகிடுச்சுங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செம்பட்டிக்கு இடைப்பட்ட ஒரு 4-5 ஊர்களில் இந்த வண்டி ஸ்டாப் பண்ணுவாங்களாமா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல்லாகிடுச்சுங்க. இங்கேயேவும் மதுரை டிக்கெட்டை விட இந்த மாதிரி இடையில ஏறி இறங்குறாங்க பார்த்திங்களா, இவங்களோட கூட்டம் தாங்க அதிகமாக இருக்குது. நம்ம இப்போது ஒட்டச்சத்திரம் அவுட்டர் வந்தாச்சுங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, பொள்ளாச்சியிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் 4-வே ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடங்கள்லாம் இன்னும் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணலங்க. இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பாலங்க வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் வண்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக தான் ஓட்டணும் நைட் டைமில். ஏன்னா இந்த பக்கம் வந்து நைட் டைமில் வந்து நிறைய வண்டிகள் போகும். கோயம்புத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சி இந்த பக்கம் இருந்து நிறைய வண்டிகள் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம இப்போது ரைட் சைட் கட் பண்ணி செம்பட்டி வழியாக மதுரை போகிறோங்க. நேராக போகிற இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் திருச்சி போகிறதுங்க. ரைட் சைடில் கட் பண்ணுறோம் பார்த்திங்களா, இதுதான் நம்ம செம்பட்டி வழியாக மதுரை போகக்கூடிய ரோடு. அதே மாதிரி செம்பட்டிலேருந்து வத்தலக்குண்டு, தேனி, கம்பம், குமுளி வரைக்கும் போகலாங்க. பழனியில் வெயில் பயங்கரமாக அடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ஒட்டஞ்சத்திரம் தாண்டோன்னே கிளைமேட் அப்படியே மாறிடுச்சுங்க. இங்கே பாருங்களேன், மேகக்கூட்டங்கள்லாம் அப்படியே சூழ்ந்து இருக்குது. வெயிலுமே அந்தளவுக்கு தெரியலங்க. கொஞ்சம் வந்து கூலிங் கிளைமேட்டாக தாங்க இருக்குது இந்த பக்கம்.
ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க இந்த பக்கம் ட்ராவல் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா பச்சை பசேர்னு மரங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே இதமாக இருக்குங்க. ஏன்னா சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொல்யூஷன், அது மாதிரி போக்குவரத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இந்த மாதிரி ரூட்லலாம் வந்து பாருங்களேன், எந்த அளவுக்கு டிராஃபிக்கே இல்லாமல் அவ்வளோ நேச்சுராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பக்கமெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நமக்கு லெஃப்ட் சைடில் இன்னொரு ரோடு வருது பார்த்தீங்களா, இது வந்து ஒட்டஞ்சத்திரம் தாண்டி ஒரு பைபாஸ் போட்டுட்ருக்காங்கங்க மதுரை போகிறதுக்கு. திண்டுக்கல் பைபாஸ் போகாமல் மதுரை போகிறதுக்கு ஒரு ரோடு போட்டுட்ருக்காங்க. அதோட கனெக்டிவிட்டி தாங்க இது. இந்த கடியில் தான் அந்த நம்ம போயிட்டுருக்குறோம். பட் மேலே போகிற இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கொடை ரோடில் போய் ஜாயிண்ட் ஆகுங்க. அந்த கொடை ரோடு டோல்கேட்டுக்கு முன்னாடி இந்த ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகும். இது வந்து கன்னிவாடி பஸ் ஸ்டாண்டுங்க. புதுசாக கட்டியிருக்கிற கன்னிவாடி பஸ் ஸ்டாண்ட். பட் இங்கே பேசஞ்சர் யாரும் ஏறலை இறங்கலை. பஸ் வந்து சும்மா உள்ளே வந்துட்டு போகுதுங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் ட்ராவல் பண்ணியிருந்தோங்க. நம்ம ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து குமுளி வரைக்கும் ஒரு ட்ராவல் விளாக் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து நைட் டைம் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணோம். ஒட்டஞ்சத்திரம் செம்பட்டி வந்துட்டு செம்பட்டிலேருந்து வத்தலக்குண்டு வழியாக வந்து நம்ம குமுளி போயிருந்தோம். நைட் டைம் வந்ததுனால இந்த ரூட்டில் வந்து நம்ம அவ்வளோவா கவர் பண்ண முடியலங்க. பட் இப்போ டே டைமில் சூப்பராக கவர் பண்ணிட்டு போயிட்டுருக்கோங்க. நம்ம இப்போது செம்பட்டி ரீச் பண்ணியாச்சுங்க. லெஃப்ட் சைடு போகிற இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் போகிறது. ஸ்ட்ரைட்டாக போகிற ரோடு தான் மதுரை போகிறதுங்க. ரைட் சைடில் இப்போ இந்த ரோடு போகுது பார்த்திங்களா, இது வந்து டேரெக்டாக தேனி போகிற ரோடுங்க. நம்ம இப்போது பஸ் ஸ்டாண்ட் உள்ளே தான் போக போகிறோம். லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்திங்களா, இது தாங்க செம்பட்டி பஸ் ஸ்டாண்ட். நம்ம உள்ளே போயிட்டு ஒரு 10 நிமிஷம் பிரேக் கொடுத்துருக்காங்கங்க இங்கே. ஸோ அதுக்கப்புறம் தான் வண்டி இங்கேருந்து கிளம்பும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:50 ஆகுதுங்க. இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் பிரேக்குன்னு சொன்னாங்க. பட் அது ரெஸ்ட் பிரேக்கா இல்லை டீ பிரேக்கான்னு எனக்கு சரியாக தெரியலங்க. நம்ம இப்போது மதுரை பெங்களூர் ரோடு ரீச் பண்ணியாச்சுங்க. அந்த பைபாஸ் ரோடை வந்து லெஃப்ட் சைடு போகிற இது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் போகிறது. ரைட் சைடில் தான் நம்ம மதுரை போகிறோங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் போகிற வண்டி எல்லாமே இந்த ரூட்டில் தாங்க போயிட்டு இருந்துச்சு. செம்பட்டி வழியாக தான் ஒட்டஞ்சத்திரம் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் வருஷமாக தான் திண்டுக்கல் பைபாஸ் போயிட்டு அங்கேருந்து ஒட்டஞ்சத்திரம் போகிறாங்கங்க. இந்த ரூட்டு தாங்க நான் ஆல்ரெடி சொன்ன ரூட்டு. ஒட்டஞ்சத்திரம் பைபாஸ்லேருந்து கிளம்பி இங்கே கொடை ரோடு பைபாஸில் வந்து ஜாயிண்ட் ஆகிற ரூட்டுங்க. நம்ம மதுரை போகிறதுக்கு ஒரு ஈஸியான வழி வரப்போகுதுங்க இனி. நம்ம இப்போது கொடை ரோடு ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக கொடை ரோடு ஊருக்குள்ளே போகிறோம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு மதுரை விளாக்லாம் பண்ணியிருக்கோம். பட் கொடை ரோடு பைபாஸில் தாங்க போயிட்டு இருந்தோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கொடை ரோடு ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:15 ஆகுதுங்க. நம்ம வண்டியோட ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பைபாஸ் ரோட டச் பண்ணதுக்கப்புறம் 60 to 70 வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாருங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 to 60 தான் ஓட்டிகிட்டு வந்தார். ஏன்னா நிறைய இடங்கள்லாம் ஸ்டாப்லாம் இருந்ததுனால வண்டி மெதுவாக தான் வந்துச்சு. இப்போ இந்த கொடை ரோடு தாண்டினதுக்கப்புறம் தான் வண்டி சூப்பராக போயிட்டுருக்குங்க. நம்ம இப்போது வாடிப்பட்டி ஊருக்குள்ளே தாங்க போயிட்டுருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 1:30 மணி ஆகுதுங்க. கரெக்டாக 1:30 மணிக்கு நம்ம வாடிப்பட்டி ரீச் பண்ணியிருக்கோம். 11:30 மணிக்கு நம்ம பழனியில் கிளம்புனோங்க. இப்போ வந்து 1:30 மணிக்கு வாடிப்பட்டி வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு.
பாருங்களேன் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேகக்கூட்டங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இந்த பக்கமெல்லாம் வந்து பாருங்களேன் விவசாய நிலங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்லங்க. அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப இதமாக இருக்குங்க. இந்த ஒரு சூப்பரான ட்ராவலில் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு மறந்துட்டேங்க. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, பழனியிலேருந்து மதுரை ஆரப்பாளையத்துக்கு இந்த வண்டியில் டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 90ங்க. ஒரு ஆளுக்கு ரூ. 90 சார்ஜ் பண்ணுறாங்க பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு. பழனியில் நம்ம கிளம்பும்போது 11:30 மணி இருந்தது. அதுக்கப்புறம் 11:45க்கு திருச்செந்தூர் வண்டி ஒன்று கிளம்புவோம். அதே மாதிரி 12 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்து அந்த நொய்யல் ஜெட் தூத்துக்குடி போகிற வண்டி கிளம்பும். இந்த 2 வண்டியுமே நம்ம வண்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா வாடிப்பட்டி பைபாஸில் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டாங்கங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பைபாஸ் வழியாக வர்ற வண்டி. பட் நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களையும் போயிட்டு வர்றதுனால கொஞ்சம் டிலே ஆகுதுங்க. நீங்கள் ரொம்ப ஏர்லியராக வரணும் அப்படின்னா அந்த 2 வண்டியை சூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் ஃப்ரீயாகவே போனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா வைகை ஆறு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனி கொஞ்ச நாளில் நம்ம மதுரையோட முக்கிய திருவிழாவான சித்திரை திருவிழா வரப்போகுதுங்க. அதுக்கு தான் நம்ம மக்கள் ரொம்பவுமே ரெடியாக இருக்காங்க. நம்ம இப்போது ஆரப்பாளையம் ரீச் பண்ண போகிறோங்க. டைம் பார்த்திங்கன்னா 2:10 ஆக போகுது. 11:30 மணிக்கு நம்ம பழனியில் கிளம்பணும். இப்போ டைம் வந்து 2:10 ஆக போகுதுங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆயிருக்குங்க இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா இதுதான் டைமா இல்லை நம்ம வண்டி லேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ நேரம் ஆகுமான்னு எனக்கு தெரியல. மோஸ்ட்லி 2:30 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆயிருக்குங்க. ஸோ நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 2:10 நம்ம ஆரப்பாளையம் ரீச் பண்ணியாச்சு. இதுதாங்க நம்ம வந்த வண்டி. செம்மையாக சூப்பராக இருக்கல வண்டி வந்து பார்க்குறதுக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.